அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். அதிரடி வாக்குறுதி கொடுத்த காளியம்மாள் வியந்து பார்த்த சீமான். இந்த தலைப்பில் தான் இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே மேடையில் காளியம்மாள் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல சீமானுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆரவாரம் கொடுப்பாங்களோ அதே அளவுக்கு தான் மக்கள் பார்த்தீங்கன்னா காளியம்மாளுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாகவே இந்த ஒரு விஷயத்தினால தான் திமுக கட்சி பார்த்தீங்கன்னா காளியம்மாளை கண்டு பயப்படுற ஒரு சூழ்நிலையை உருவாகியிருக்கு. ஏன்னா கட்சியுடைய ஒரு முக்கிய முகமாக இருக்கக்கூடிய சீமானவர்களுக்கு இருக்கக்கூடிய அதே ஆளுமை காளியம்மாள், இடுமோனம் கார்த்தி, சாட்டை துரைமுருகன், அனீஸ் பாத்திமா இது போன்ற நபர்களுக்கு கிடைக்கிற ஒரு தருணத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சது போலதான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நாம் தமிழர் கட்சி அப்படின்னாலே ஒற்றை முகமாக இருக்காம கட்சியில அனைவருமே வெளியே தெரியக்கூடிய முகங்களாக இருந்தாதான் தேர்தலுடைய வாக்குகளுக்கு அதிகப்படியாக உபயோகமாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா தனக்கு அடுத்தபடியாக கட்சியில அனைவருமே பிரபலமாக மாறணும், அனைவருமே மக்களை கவரணும் அப்படின்ற நோக்கத்துல தான் தற்போது அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த சூழல்ல கட்சியிலிருந்து காளியம்மாளை பிரிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வேலைகளை திமுக கைக்கூலிகள் பண்ணியிருந்தாலும் கட்சி பார்த்தீங்கன்னா இன்னமும் ஒற்றுமையாக இருக்கிறதா நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு தனித்துவமாகவே பார்க்கப்படுது. இதே பிரச்சனை வேற ஏதாவது ஒரு கட்சிக்கு நேரம் வந்துருந்துச்சு அப்படின்னா கட்சியிலேயே பிளவு ஏற்பட்டு காளியம்மாளோட ஒரு கூட்டமோ சீமானோட ஒரு கூட்டமோ அப்படின்னு பிரிஞ்சிருப்பாங்க. நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் எல்லா பிரச்சனையுமே தீர்த்து கொண்டு சமாதானமாக போய் ஒரு குடும்பம் மாதிரி செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் மக்களுக்கு நாம் தமிழர் கட்சி மேல ஒரு பெரிய மரியாதையை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லணும். இந்த வகையில் தற்போது காளியம்மாள் பார்த்தீங்கன்னா மேடையில் பேசிட்டே இருக்கும்போது சீமானே வியக்கிற அளவுக்கு வாக்குறுதிகளை மீண்டும் மக்களுக்கு நினைவூட்டிருக்காங்க. அதாவது உங்களுடைய குழந்தைகள் பள்ளி கல்லூரியை முடிச்ச பிறகே அவங்களுக்கு வேலை இருக்கும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் அவங்க வெளிநாடுகளுக்கு சென்று கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற ஒரு சூழ்நிலையை உருவாக்காது. நாம் தமிழர் கட்சி மட்டும் ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நடக்கல அப்படின்னா அடுத்த நாளே நாம் தமிழர் கட்சி ராஜினாமா பண்ணிட்டு இந்த பதவியை வேண்டாம், அரசியல வேண்டாம் அப்படின்னு போயிடுறோம் அப்படின்னு ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குறுதிகளை பார்த்தீங்கன்னா மீண்டும் மக்களுக்கு நினைவூட்டி சீமானே வியக்க வச்சிருக்காங்க காளியம்மாள். தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துறது அப்படின்னும் மாணவர்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பை உண்டு பண்ணி தர்றது அப்படின்றது நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய திட்டத்தோட வச்சிருக்காங்க. இதனால தான் நாம் தமிழர் கட்சி ரொம்பவே தைரியமாக இந்த மாதிரியான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்கு இந்த முறை வாய்ப்பு தந்து பார்க்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.